ஹாய் வர்ஸ் வெல்கம் டு சின்ன சமையல். இன்றைக்கி முட்டை கிரேவி, அதாவது பிரியாணி மசாலா டேஸ்ட்டில் முட்டை கிரேவி ஒன்று செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். வழக்கமாக நம்ம செய்கிற மாதிரி தான். முட்டையை வேக வச்சு எடுத்துட்டேன். வேக வச்சு தோலை நீக்கிட்டு அலம்பி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் நறுக்குன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிடுவோம். அந்த பிரியாணி மசாலா தான் இப்போ ஃபுல் அண்ட் பார்த்திங்கனாக்கா இந்த முட்டை கிரேவியை மசாலா பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு கிரேவியாக பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கனாக்கா அதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம் இதையெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள், பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை வழக்கமாக போடுற மாதிரி பிரியாணிக்கு என்ன பயன்படுத்த போகிறோமோ அது மாதிரி தான். கருவேப்பிலை போட்டாச்சு. கொஞ்சமாக கீர்னாப்பில் இருக்கிற பச்சை மிளகாவும் போட்டுருவோம். இப்போ அதுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் அந்த இலை இதையெல்லாம் போட்டு நல்லா வணக்கிடலாம். இலை அந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த இலை இதையும் போட்டு நல்லா வணக்கிடுவோம். நல்லா வணங்கட்டும். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செய்து கொடுங்க. முட்டையை நான் உடைக்கல, அப்படி நீல வாக்கில் கொஞ்சமாக மேலே அப்படி கீறி விட்டுட்டுருக்கிறேன். இப்போ அந்த கலர் அது உள்ளே இறங்கும்போது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு, நல்லா வணக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அதிகமாக தக்காளி வேண்டாம், ஏன்னா முட்டை டேஸ்ட்டு மாறிடும்ன்றதுனால கொஞ்சமாக நான் 10 முட்டை எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு தக்காளி பார்த்திங்கனாக்கா ஒரு கை சைஸ், சின்ன சைஸ் அளவுக்கு 4 தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கிட்டேன். பொடியாக நறுக்கின தக்காளியை நல்லா போட்டு கொழியாக வேக வைப்போம். அது அந்த பச்சை வாசம் மட்டும் இல்லைங்க, தக்காளி நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிகிற மாதிரி ஒரு சூழல் வரணும். அந்தளவுக்கு அது வந்துங்களே அப்படின்னாக்கா கொஞ்சம் சால்ட்டையும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். அப்போ நல்லா வதங்கிடும். ஸோ நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும். ஏன்னா அது வதங்கினா தான் நமக்கு அந்த டேஸ்ட்டே தெரியும். சூப்பராக இருக்கும். இது முட்டைக்கு இப்படி ஒரு டேஸ்ட் இருக்கான்ற மாதிரி. இப்போ முட்டைனா நிறைய வெரைட்டி வருது இல்லையா. முட்டையில் பார்த்திங்கனாக்கா முட்டை கிரேவி, எக் பெப்பரு, முட்டை குழம்பு, முட்டை மசாலா, இப்படி அந்த மாதிரி இதில் இது பிரியாணி முட்டை மசாலா போட்டு செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. பாருங்கள், அந்த தக்காளி அந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா ட்ரையாக இப்போது நமக்கு ஓரளவுக்கு வெந்திருக்கு. தக்காளி வதங்கியிருக்கு, இருந்தாலும் இன்னும் ட்ரை ஆகணும். இப்போ இந்த இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கொஞ்சம் நம்ம சால்ட்டை போட்டுடலாம். சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடுவோம். நல்லா வேக விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா நல்லா ட்ரையாக ஆகிடுச்சு அப்படின்னும்போது புதினா, வழக்கமாக நம்ம பிரியாணிக்கு என்ன மசாலாவோ அதே தான். புதினா போட்டிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூனில் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். சிக்கன் மசாலா போட்டாச்சு. இப்போ கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், அதாவது உரப்புக்காக வேண்டி வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறிட்டு கண்டிப்பாக தண்ணியை ஊற்றி நல்லா இன்னும் ட்ரை ஆக்கலாம். தண்ணியும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நல்லா ட்ரை ஆக்கிடுவோம். அந்த ட்ரை ஆகிட்டு வரும்போது தான் நமக்கு அந்த மசாலாவோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு வீட்டில் அந்த பச்சை வாசம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டேஸ்ட்டு மாறி போய் நிற்கும். ஸோ நல்லா ட்ரையாக வணக்கியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பாருங்கள், நல்லா வணங்கி நல்லா கொதித்து அந்த அதாவது ஒரு டேஸ்டியான ஒரு சூழ்நிலைக்கு நமக்கு நிற்கும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இப்போவே அந்த கிரேவிக்கு நான் ரெட் கலர் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கட்டும்ன்றதுனால ரெட் கலர் பயன்படுத்தின்னு இருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நமக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கனாக்கா நமக்கு அந்த தேங்காய் பால் நான் பயன்படுத்தின்னு இருக்குது. பார்த்திங்கனாக்கா தேங்காய் பால் நல்ல ஒரு கொಬ್ಬரி எடுத்து நல்லா அடித்து நல்லா பிழிஞ்சி அந்த திப்பி இல்லாமல் எடுத்துட்டு அவ்வளவு சூப்பராக மொத்தத்தையும் அப்படியே இது பண்ணிட்டேன். அந்த தேங்காய் பாலை நல்லா கொதிக்க விடுங்க. தேங்காய் பால் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா, ஏன்னா நம்ம தேங்காய் போட்டோம்னாக்கா ஒரு மாதிரி திகட்டல் இருக்கும். அதனால் நான் தேங்காய் பாலை போட்டு நல்லா கொதிக்க விடுறேன். கொதிக்கக்கூடாதுன்னு நல்லா கிடையாது, நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கொதிச்சதுமே அப்படியே கலர் மாறும். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா முட்டையை எடுத்து நான் புட்டெல்லாம் போடல, இல்லை கட் பண்ணவும் இல்லை, அப்படியே லேசாக மேலே கீரினாப்பில் போட்டிருக்கேன். அந்த மசாலா அது உள்ளே ஏறட்டும்னு சொல்லிட்டு. நீங்கள் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை டேஸ்ட்டு பார்த்துருங்க, உரப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ டேஸ்ட்டு ஓகே அப்படின்னும்போது பார்த்திங்கனாக்கா நம்ம உரிச்சி எடுத்து வச்சுருக்கிற முட்டையை எடுத்து அப்படியே இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இன்னும் இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். அப்படி கொதிக்கும்போது பார்த்திங்கனாக்கா நமக்கு அந்த
தண்ணியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறுக்கமடையும். அந்த இறுக்கமடையும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள், உரிச்ச முட்டையை மொத்தமாக எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுரும். அவ்வளவு சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் பாலை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். அதே போல் டேஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம வழக்கமாக வந்து தயிர் தான் பயன்படுத்துவோம். நான் தயிர் பயன்படுத்தலை, பிரியாணி மசாலா டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு குழம்பு கொஞ்சம் திக்னஸாக வரணுமேங்கிறதுனால நான் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குது, பிரியாணி மசாலா டேஸ்ட் தான். ஆனால் யூஸ் பயன்படுத்தியிருக்கிறது பார்த்திங்கனாக்கா தேங்காய் பால் பயன்படுத்தியிருக்கிறேன். அதை எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கனாக்கா லேசாக கொஞ்சம் அப்படியே மேலாப்பில் வந்து லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுருங்க. லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுட்டு எடுத்து, அதாவது ஓகே டேஸ்ட்டு பார்த்துட்டு கொத்தமல்லி தலையை தூவிட்டு பிள்ளைங்களுக்கு எடுத்து பரிமாறுங்க. நிஜமாகவே சூப்பராக இருக்குங்க எல்லாத்துக்குமே. அதாவது டிஃபன் ஐட்டமு எது சாப்பிட்டாலும், சப்பாத்தி, இட்லி, பூரி, தோசை, இப்படி எந்த ஐட்டத்துக்கு வந்தாலும் நம்ம சாப்பிட்லாம். அதே போல் பார்த்திங்கனாக்கா ஒயிட் ரைஸ்க்கு கூட கண்டிப்பாக சாப்பிட்லாம். அவ்வளவு சூப்பராக இருக்குது. நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம மாசான டேஸ்ட்டு, அவ்வளோ வித்தியாசமாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. விரும்பி சாப்பிட்ற மாதிரி. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.